ஒரு நிமிஷத்துல வந்துருதாமா. காத்து பழமா வீசுது. இன்னைக்கு செம்மையா பறக்க போகுது. வாவ்! இப்பவே வா ஜாக், உன்னோட சூப் ஆறிட போகுது. என்ன ஒரு நிமிஷமா? அது என்ன எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பார்க்கணும். நான் பறக்க விட்டுட்டேன். அது மேகத்துக்குள்ள போயிடுச்சு. டேபிள் மேல வச்சிருக்கேன் கண்ணா. ஜாக், ஆமா, உன் மேல அது என்னது? அது ஒரு நூலு. என் காத்தாடியில் உள்ளது. அது நீங்க இன்னைக்கு பாத்துருக்கணுமா? அது ரொம்ப மேல 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 போய் கருமேகத்துக்கு மேலையும் போய் அங்க இருந்து காணாம போச்சு. அது யாரோ புடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த நூல் எல்லாம் கீழே மதந்து வந்துருச்சு. அது வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா சொர்க்கத்துல இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அது சரி, அந்த நினைப்ப விட்டுட்டு முதல்ல உன் சாப்பாட்டை சாப்பிடுறியா? ஒரு நாள்மா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? நான் அந்த மேகத்துக்கு மேல ஏறி போய் அங்க என்னத்தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். என்ன? அப்படி ஒரு நாள் வரும்போது மேல இருக்கிறவங்க கண்டிப்பா உன்னுடைய மரியாதையை தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியாம்மா? மறுபடியும் நம்ம வீட்ல இன்னைக்கு பால் இல்ல. மில்கி ஒயிட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல பால் கொடுக்க முடியாத அளவுக்கு சோர்வா இருக்குமா என்ன? ஜாக், நாளைக்கு ஊர்ல நடக்கிற ஏலத்துக்கு நீ அந்த பசுமாட்டை கூட்டிட்டு போயாகணும். மாட்டுக்கு பெருசா ஒண்ணும் கிடைக்கலனாலும் உன்னால முடிஞ்ச அளவு கேட்டு பாரு. என்ன நீங்க தாராளமா நம்பலாமா? நான் ரொம்ப நல்லாவே பேரம் பேசுவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா ஜாக்? நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு தெரியும். அம்மா, அப்பா நம்மளை விட்டு ஏன் போனாருன்னு ஒரு வாட்டி சொல்லுமா. ஏனெல்லாம் எனக்கு தெரியாது ஜாக். திடீர்னு காணாம போயிட்டாரு. அதுவே நீ சின்ன பையனா இருக்கும்போது நடந்தது. நாளைக்கு பாருங்க எல்லாமே சரியாயிரும். நீங்களே பாப்பீங்க. இங்க பாரு மில்கி, உன்னை நாங்க வேணும்னு விக்கணும்னு விக்கல. வேற வழி தெரியல. எங்க கிட்ட விக்கிறதுக்கு நீ உன்னை தவிர வேற எதுவும் இல்ல. தெரிஞ்சுதா? திடீர்னு எங்க இருந்து வந்தீங்க? அது இப்ப உனக்கு முக்கியம் கிடையாது. நீ இந்த மாட்டை விக்கிறத பத்தி பேசிட்டு வந்தியே. ஆமா, ஊர்ல இருக்க சந்தைக்கு கொண்டு போறேன். நீ இந்த மாட்டுக்கு என்ன விலை எதிர்பார்க்கற? எனக்கு உண்மையிலே தெரியாது. என்னன்னா ஒரு $50. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன், அது எதுக்கு பத்தும்? பத்தாதா? இல்ல, இந்த மாடு நீ சொன்ன விலையை விட 10 மடங்கு அதிகமா தான் இருக்கும். என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருந்தா எப்பவோ கொடுத்து வாங்கியிருப்பேன். ஆனா இல்ல, அதுக்கு பதிலா நான் இத கொடுக்கறேன். இது பீன்ஸ். அதேதான், மேஜிக் பீன்ஸ் பையா. அது என்ன பண்ணுன்னு என்னால உனக்கு சொல்ல முடியாது. ஆனா எல்லாம் வேற வேற. நான் ஒன்னு நிச்சயம் சொல்ல முடியும். அது என்ன செஞ்சாலும் உங்களுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கும். இப்ப நீ என்ன சொல்ற? அம்மா, அம்மா, உங்களால இதை நம்ப முடியாது. அம்மா, நான் மில்கியை வித்துட்டேன். அதுக்குள்ளயா? ஆனா நீ அதுக்குள்ள ஏலத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்க முடியாதே. இல்ல, நான் போகல. வழியில நான் ஒரு வேடிக்கைனால பார்த்தேன். அவரு மில்கியை ஏலத்துல விட்டு கிடைக்கிறத விட அதிகமா எனக்கு கொடுத்தாரு. எவ்வளவு அதிகமா கொடுத்தாரு? $30 இல்ல 40 இல்லனா $50? அதை விட 10 மடங்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லி இத கொடுத்தாரு. ஓ ஜாக், நீ கனவுல வாழ்ற. நான் மதியம் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். அது இங்கேயே தூர போட்டுரு. ஆனா அம்மா, அது சாதாரண பீன்ஸ் இல்ல. அதெல்லாம்
மேஜிக் பண்ணுங்க. அந்த பென்சில மந்திரம் பண்ணக்கூடியதா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வா, நினைச்சேன் அந்த வயசானவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அட கடவுளே, இதுக்கு மேல திரும்பி போக முடியாது.